ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்தியா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ரெசிபியில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கீரை குழம்பு தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். புளி வச்சு கீரை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கீரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கட்டு கீரை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அலசிட்டு. இப்போ இதில் வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் இப்போ சேர்த்துட்டு இதில் வந்து சாம்பார் பொடி நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது குழம்புன்றதுனால சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நான் அதில் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கீரை குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரில் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை ஒரு ஸ்மேஷரால் ஒரு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா கீரையெல்லாம் நல்லா ஃபுல்லாக மசிஞ்சிரும் அது. இப்போ அதை ஒரு ஸ்மேஷரால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த இதை வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய இதுலேயும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே. பழைய இதிலலாம் பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ என்னென்ன சமையல் வீடியோஸ்லாம் அதெல்லாம் எது வேணுமோ நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுப்பை அணைச்சிட்டு கருவேப்பிலையை சேருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து அதில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம வந்து குக்கர்லலாம் வச்சு இதை செஞ்சுருக்காமல் நீங்கள் சாப்பாடு வைக்கும் போதே இந்த கீரை குழம்பும் அப்படியே வச்சு இது செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.